Hi friends, எல்லாரும் சோமாக்கிங்களா வந்து இன்றைக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து ஒரு சூப்பரான டாபிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முதல் நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்து கொண்டீங்க எனது நல்லிடம் கொண்ட அனைத்து மாணவ செல்வங்கள் மற்றும் எனது சகோதர சகோதரிகள் மற்றும் அனைவரும் வந்து சோமாக்கிங்க தானே? ஓகே, அது சோமாக்கிங்க தானே? ஓகே, எல்லாரும் சோமா இருந்தால் தான் படிக்கலாம்ல? ஓகே, அது இப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொன்னா ஓகே என்ன செய்யணும், நமது வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொடுங்க. கிளியரா? ஓகே, இன்றைக்கு ஆங்கிலத்தில் வந்து ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகின்றோம். அது என்னது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான விடயம்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ பேசுகிறல்ல, நான் வந்து கொண்டிருக்கும் போது, அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது, அவள் ஓடிக்கொண்டிருக்கும் போது, அவள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது, இவன் பாடிக்கொண்டிருக்கும் போது, இவன் சொல்ல நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது தான் மச்சான் அவன் வந்தான். அப்படி நம்ம பேசல, அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கக்குள்ள தான் அவன் வந்தான், நான் ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள தான் அவன் வந்து என்னை கேட்டான், நான் சமைச்சு கொண்டிருக்கும் பொழுது தான் எங்களோட அப்பா போனார். இப்படியெல்லாம் நம்ம பேசுறதில்ல அப்படியே தமிழில். இதை ஆங்கிலத்தில் எப்படி பேசப்படுறோம்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் படிக்க ரெடியாக தானே இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே, இன்றைக்கே பார்க்க போகிற விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஓகே, இதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன சென்ஸ்னா வாயில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன சென்ஸ்னா வாயில். வாயில் சொன்னா பொழுது அல்லது போது, இந்த ரெண்டு கருத்து தருவாங்க. இந்த வாயில் அப்படின்னு சொன்னா வாயில் சொன்னா பொழுது என்ற கருத்தும் இருக்கி, அடுத்தது போது என்ற கருத்து மீக்கி. நல்லா கவனிச்சுடுங்க, பொழுது என்ற கருத்து மீக்கி, போது என்ற கருத்து மீக்கி. கிளியரா? அடுத்தது வென் என்றாலும் பொழுது போது, அப்போ ரெண்டும் வருவாங்க. வென் என்றாலும் அதே கருத்து தான் வருவாங்க. அப்போ வாயில் என்றாலும் அதான், வென் என்றாலும் அதுதான். அப்போ ரெண்டும் வந்து கன்ஜங்ஷனாக இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. ஓகே, கன்ஜங்ஷன் என்ன? ஒரு இணைப்பிடை சொல், அதாவது இரண்டு வாக்கியங்கள் அல்லது இரண்டு சொற்களை இணைக்கின்ற ஒரு சொல் தான் என்ன கன்ஜங்ஷன். அது சம்பந்தமாக நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இந்த வாயில் பயன்படுத்துகிற சந்தர்ப்பம் எங்கன்னு தெரியுமா பிள்ளையே? இந்த வேர்ப் ஐஎன்ஜி வர இடத்துல வாயிலை யூஸ் பண்ணணும், வேர்ப் ஐஎன்ஜி வராத இடத்துல வென்னை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வாயில தான் யூஸ் பண்ண போகிறோம். வேர்ப் ஐஎன்ஜி பயன்படுத்தி வாயில நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். கிளியரா? வேர்ப் ஐஎன்ஜி வர இடத்துல மாத்திரம்தான் வாயில் யூஸ் பண்ணுற. அடுத்தது இந்த வேர்ப் ஐஎன்ஜி வராத இடத்துல வந்து எது நம்ம யூஸ் பண்ணுறோம்? வென்னை யூஸ் பண்ணுறது. கிளியரா? ஓகே, இப்போ பார்ப்போம் நம்ம வேர்ப் ஐஎன்ஜி பயன்படுத்தி மட்டும் இன்றைக்கு பார்ப்போம். சரியா பிள்ளையே? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. வாயிலோட பொருள் என்ன? பொழுது அல்லது போது. அப்போ நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது, நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது, நான் வந்து கொண்டிருக்கக்குள்ள, நம்மளோட பேச்சு வழக்கில் நம்ம எப்படி பேசுகிறோம்? கொலை என்று பேசுகிறோம். வந்து கொண்டிருக்கக்குள்ள, போய்கொண்டிருக்கக்குள்ள, ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள, இப்படித்தான் நம்ம வந்து பேச்சு வழக்கில் பேசுகிறோம். கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இதில் ஃபார்முலாவை வந்து நம்ம பார்ப்போம், எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது வாயில் என்ற கன்ஜங்ஷனை நீங்கள் போடுங்க. ரெண்டாவது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னு அவங்களுக்கு தெரியும். இந்த ஐ, யூ, வி, தே, அடுத்த ஹி, சி, அடுத்த இட், இவங்க தான் ஆங்கிலத்தில் இருக்கிற சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? எழுவாய். எழுவாய்னா ஒரு வசனத்தில் ஆரம்பத்தில் வாராக்கள் தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்றது, எழுவாய்ன்னு சொல்லுங்க. கிளியரா? அப்போ சப்ஜெக்ட். இந்த நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன். இந்த ஐ வந்தா நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஏம பயன்படுத்தணும். ஐக்கு மட்டும்தான் நே. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஐக்கு மட்டும்தான் நே. இந்த இசாருக்கு வருவாங்க, ஹீக்கு, சீக்கு, இட்டுக்கு, அடுத்த சிங்குலர் நேம் இவ்வளவுக்கு மேல் வருவாங்க இஸ் வருவார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இஸ் யார் வருவார்? ஹீக்கு வருவார், சீக்கு வருவார், இட்டுக்கு வருவார், அது சிங்குலர் நேமுக்கு வருவார். இந்த ஆ யாருக்கு வருவார்னு சொன்னா ஆ வந்து யூக்கு வருவாரு, விக்கு வருவாரு, தேக்கு வருவாரு, அடுத்த புளூரல் நேம். புளூரல் நேம் வந்து என்ன பிள்ளைகள்? பன்மை பெயர்கள். இவ்வளவுத்துக்கும் என்ன வருவாங்க? ஆ வந்து வருவார். கிளியரா பிள்ளைகள்? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐ யாருக்கு வருவாரு? ஏமுக்கு. இஸ் யாருக்கு வருவாரு? ஹி, சி, இட், சிங்குலர் நேம். ஹி என்றா அவன், சி என்றா அவன், இட் என்றா அது, சிங்குலர் நேம்னா ஒருமை பெயர். கிளியரா பிள்ளைகள்? அடுத்த யூ வந்து யாருக்கு வருவாரு? யூ இந்த ஆ வந்து யாருக்கு வருவாரு? யூ. யூ என்ற ரெண்டு கருத்து, நீ என்ற கருத்தும் வரும், நீங்கள் என்ற கருத்தும் வரும். அப்ப நீ அல்லது நீங்கள், பி நாங்கள், தே அவர்கள், புளூரல் நேம் பன்மை பெயர்கள். கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இப்போ பாப்போம் நம்ம சென்டென்ஸுக்கு வரும். பாருங்க, முதல்ல என்ன பண்ணுங்க? வாயில். ரெண்டாவது சப்ஜெக்ட்,
சப்ஜெக்ட் பொருத்தமான ஏமிஸா யூஸ் பண்ணுவீங்க. அடுத்த verb ing ஒரு வேர்போட ing சேர்த்து போடுவீங்க. மூணாவது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவீங்க. கிளியரா புள்ளியே? இப்போ நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நான் வந்து கொண்டிருக்கும் போது வார்த்தைக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல come. வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற come வார்த்தை. அப்ப முதல்ல என்ன போடுவீங்க while. நம்ம ஃபார்முலா படி ஃபர்ஸ்ட் while. யார் வந்து கொண்டிருக்கும் நான். அப்ப while I வந்து என்ன வருவார் am. அப்ப while I am come. இந்த இதுல ஈல ஒரு verb முடிஞ்சா புள்ளியே இந்த ஈய வெட்டுங்க. ஈல ஒரு verb முடிஞ்சிட்டுச்சுன்னா அந்த ஈய வெட்டிட்டு தான் ing போடணும். கிளியரா? அப்ப coming. நல்லா பாருங்க. while I am coming நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது நான் வந்து கொண்டிருக்கக்குள்ள கிளியரா? நான் வந்து கொண்டிருக்கக்குள்ள அல்ல நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது கிளியரா? அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அல்ல அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கக்குள்ள கிளியரா? நல்லா யோசிச்சுங்க. அப்ப என்னோட பெஸ்ட் நம்மோட why சப்ஜெக்ட் ஆரு he வந்து என்ன வருவார் பிள்ளைகள் is வரணும். he வந்தாங்க பாருங்க. he வந்து என்ன வருவார் is வருவார். அப்ப why he is என்ன செய்யறாரு சாப்பிடுறாரு. சாப்பிடுறது இங்கிலீஷ் சொல்றாரு eat. அப்ப eating பாருங்க. while he is eating அவன் சாப்பிட்டு கொண்டிருக்குது. while he is eating அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கக்குள்ள while he is eating அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கக்குள்ள. அப்போ while I am coming நான் வந்து கொண்டிருக்கக்குள்ள while he is eating அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கக்குள்ள அவள் விளையாடி கொண்டிருக்கும் போது அல்லது அவள் விளையாடி கொண்டிருக்கக்குள்ள என்ன சொல்லுங்க. அப்போ while அவளுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷ்ல see. while see வந்து என்ன வருவார் is. அடுத்த விளையாடுறதுக்கு என்ன சொல்ல முடியாது play. அப்ப play verb போட்டா play ing போட்டா playing. பாருங்க while she is playing அவள் விளையாடி கொண்டிருக்கக்குள்ள கிளியரா பிள்ளைகள்? அப்ப வெஸ்ட் நீங்க while யூஸ் பண்ணணும். அடுத்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுங்க. சப்ஜெக்ட் பொருத்தமான இந்த am is பயன்படுத்துங்க. am யாருக்கு வருவாரு, is யாருக்கு வருவாரு, யாருக்கு வருவாருன்றத நீங்க பயன்படுத்திக்கொள்ளணும். அடுத்து வந்து என்ன போடுவீங்க verb ing போடணும். கிளியரா? verb போட ing போடணும். அடுத்து அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். கிளியரா தானே பிள்ளைகள்? ஓகே. இப்போ நான் ஆப்ஜெக்ட்டை வச்சு நான் சொல்றேன் பாருங்க. ஆப்ஜெக்ட் இதுக்கு போட்டு பாப்போமா? ஓகே நான் ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறேங்க. while I am coming நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கயா வந்து கொண்டிருக்கும் பொழுது நான் சொல்ல எங்க வந்து கொண்டிருக்கும் போது இப்போ கிளாஸுக்கு நான் வகுப்புக்கு வந்திருக்கும் போது அப்போ டூ கிளாஸ் என்ற வகுப்புக்கு இக்கு வரக்குள்ள நீங்க to யூஸ் பண்ணணும். பாருங்க while I am coming to class நான் பாடத்துக்கு வந்து கொண்டிருக்கும் போது அல்ல நான் பாடத்துக்கு வந்து கொண்டிருக்கக்குள்ள கிளியரா? அங்கே நீங்கள் பொருத்தமானது நீங்கள் போடலாம் முடியல. அங்கே நீங்கள் பொருத்தமானது என்ன எத்தனை மணிக்கு மாறுது எப்போ வந்து கொண்டிருக்கக்குள்ளலாம் போடலாம். கிளியரா? அப்போ பாருங்க while I am coming to class நான் பாடத்துக்கு வந்து கொண்டிருக்கக்குள்ள கிளியரா? அடுத்த பாருங்க while he is eating அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கக்குள்ள என்னத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கக்குள்ள சொல்ல rice. பாருங்க while he is eating rice அவன் சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கக்குள்ள உங்களோட அப்பா வந்தாரு. your father ண்டா உங்களோட அப்பா your father came வந்தார். பாஸ்ட்ல சொல்றீங்க. while he is eating rice your father came நான் சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கக்குள்ள தான் உங்களோட அப்பா வந்தாரு. சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கக்குள்ள உங்களோட அப்பா வந்தார். கிளியரா? அப்போ while he is eating rice your father came நான் சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கக்குள்ள உங்களோட அப்பா வந்தார். இதை மாற்றி போட்டு சொல்லலாம் your father came while he is eating rice எப்படின்னு சொல்லலாம். கிளியரா கிளியர்? ஓகே. அடுத்த பாருங்க அவள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுதோ எங்க விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இடத்தை கட்ட நீங்க குறிக்கணும். அந்த இடத்தை கொடுக்கிறது தான் என்ன ஆப்ஜெக்ட். அவள் விளையாடி கொண்டிருக்கும் போது எங்க
in the playground. In the playground. In the playground சொன்னா அந்த விளையாட்டு மைதானத்துக்குள். கிளியரா? அந்த விளையாட்டு மைதானத்தினுள் அல்லது அந்த விளையாட்டு மைதானத்துக்குள். கிளியரா பிள்ளைகள்? பாருங்க, why she is playing in the playground. அவள் அந்த விளையாட்டு மைதானத்துக்குள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது. கிளியரா அப்படியே? அவள் அந்த விளையாட்டு மைதானத்துக்குள்ள விளையாடி கொண்டிருக்கும் பொழுது. why she is playing in the playground. அவள் விளையாட்டு மைதானத்துக்குள்ள விளையாடி கொண்டிருக்கும் பொழுது. என்ன? அவள் விளையாட்டு மைதானத்துக்குள்ள விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அப்படி சொல்லு. அங்கால நீங்க என்ன பொருத்தமான வசனத்தை நம்ம போடுறோம். ஓகே, கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இப்போ நான் பார்க்கணும். இதுல வச்சு ஒவ்வொரு ஆப்ஜெக்டா நம்ம இன்னொரு சென்டென்ஸை நம்ம தொடுத்து பார்ப்போமா? ஓகே, இப்போ பாருங்க. அப்போ முதலாவது சென்டென்ஸ் பாருங்க. while I am coming to class. நான் வகுப்புக்கு நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது I saw. சோண்டா சீர பாஸ்ட் என்ன? சீர பாஸ்ட் saw. I saw your father. பாருங்க, ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து இதை போடுறீங்க. என்ன இது? முதலாவது சென்டென்ஸ். ரெண்டாவது சென்டென்ஸ் அது கீழே போடுவீங்க. சப்ஜெக்ட் போடுறீங்க verb 2 plus object. verb 2 என்பது past verb. இறந்த கால வினை சொல்ல நீங்க போடணும். past verb. பாருங்க, while I am coming to class. நான் பாடத்துக்கு வந்து கொண்டிருக்கக்குள்ள I saw your father. உங்களோட அப்பாவை கண்டேன். நம்ம பேசுற அல்லியே. அப்போ while I am coming to class I saw your father. நான் பாடத்துக்கு வந்து கொண்டிருக்கக்குள்ள உங்களோட அப்பாவை கண்டேன். ஈஸியா இருக்கா பிள்ளையே? இன்னொன்னு சொல்ல. என்ன சொல்ல? நான் சமைச்சு கொண்டிருக்கும் பொழுது. எப்படி சொல்லுங்க அப்போ? நான் சமைச்சு கொண்டிருக்கும் பொழுது. while I am cooking. while I am cooking. நான் சமைச்சு கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒன்று, பிரியாணி சமைக்கலாம், அல்ல சோறு ரைஸ் சமைக்கலாம், ஏதோ ஒன்று சமைக்கிறாங்க. while I am cooking. நான் சமைச்சு கொண்டிருக்கும் பொழுது your father went. உங்களோட அப்பா போனாரு. while I am cooking. நான் சமைச்சு கொண்டிருக்கும் போது உங்களோட அப்பா போனாரு. எங்க போனாரு? டு கொலம்போ. பாருங்க சொல்ல. while I am cooking your father went to Colombo. நான் சமைச்சு கொண்டிருக்க கூட உங்களோட அப்பா போயிட்டார் கொலம்புக்கு போறார். நான் சமைச்சு கொண்டிருக்க கூட உங்களோட அப்பா கொலம்புக்கு போயிட்டார். சாப்பிடாம ஓடிட்டு வந்தால் நம்ம சொல்றோம் இல்லையா? அதான் சொல்றேன். while I am cooking your father went to Colombo. நான் சமைச்சு கொண்டிருக்கக்குள்ள உங்களோட அப்பா கொலம்புக்கு போனார். கிளியரா பிள்ளைகள்? ஈஸியா இருக்கா? அப்ப இதை நம்ம இந்த ஆங்கிலத்தை புள்ளே நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? இதை உங்களோட பயிற்சி கோப்பையில நீங்க எழுதி எடுக்கணும். உங்களோட பயிற்சி கோப்பையில நீங்க எழுதி எடுத்து இதை உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல நீங்க கொண்டு வரும்போது தான் ஈஸியா உங்களாலையும் ஆங்கிலம் பேச முடியும். கிளியரா? ஓகே, நம்ம மேலும் 2-3 உதாரணம் பார்ப்போம்ல. ஓகே, சரி. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் விட சொல்லுங்க அப்பா. ஓகே, என்னுடைய நண்பன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சொல்லுங்க அப்பா. while my friend என்பது என்ன? ஒருமை வந்த என்ன வருவார்? இஸ் வருவார். ஒருமை வந்த இஸ் வருவார். while my friend is sleeping. என்னுடைய நண்பன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது while my friend is sleeping. என்னுடைய நண்பன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் ஓடிட்டான். எப்படி? இல்லாட்டி என்னுடைய நண்பன் தூங்கிக் கொண்டிருக்கிற போது என்ன? அவனுடைய வைஃப் ஓடிட்டாள். எப்படி சொல்ற? அவனுடைய வைஃப். எப்படி சொல்ற? his wife ran the fast. his wife ran. சொல்ல பாருங்க. while my friend is sleeping his wife ran. என்னுடைய நண்பன் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய வைஃப் ஓட்டா.
யாருடைய ஓட்டாயா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தேவைப்பட்டதை போட்டு கொடுங்க. சரியா பிள்ளையே? கிளியர் ஆயிக்கா? ஓகே. இப்போ பாருங்க, அப்போ நான் வேற சொல்கிறேன். நீ பாடிக்கொண்டிருக்கும் பொழுது, நீ பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எப்படி சொல்ற? சொல்லுங்க அப்போ. while you are singing. sing என்ன பாடுது? அப்போ singing ing போடுறது. நீங்கள் இந்த ing போடுற verb ing போட்டு நம்ம சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா gerund verb சொல்லுவாங்க. gerund tense சொல்கிறது. கிளியரா? அப்போ இந்த gerund verb சம்மந்தமாக நான் வந்து மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு தருவேன். அதே நேரம் வந்து தரம் 6 தொடக்கம் 11ஆம் வகுப்புக்கான 2ஆம் தவணைக்கான வகுப்புகளும் எம்எல் ஜூம் கிளாஸில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதுக்கு விருப்பமான மாணவ மாணவிகள் உங்களோட பெயர் விவரங்களை எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு தெரிவித்து கொடுங்க. கிளியரா பிள்ளைகள்? ஓகே. அப்போ while you are singing, நீ பாடிக்கொண்டிருக்கும் பொழுது, நீ பாடிக்கொண்டிருக்கும் பொழுது சொல்லுங்க. எங்க பாடிக்கொண்டிருக்கும் பொழுது? in a room, in your room, உன்னுடைய அறையினுள், உன்னுடைய அறையினுள், உன்னுடைய ரூமுக்குள்ள. while பாருங்க, while you are singing in your room, நீ உன்னுடைய ரூமுக்குள்ள பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு? அவன் தூங்கிட்டான். யார்? உன்னுடைய தம்பி தூங்கிட்டான். அப்போ your brother slept. your brother slept. உன்னுடைய தம்பி தூங்கிட்டான். அப்போ பாருங்க, while you are singing in your room, உன்னுடைய ரூமுக்குள்ள நீ பாடிக்கொண்டிருக்குள்ள அவன் தூங்கிட்டான். கிளியர் ஆகிக்க பிள்ளையே? ஈஸியாக இருக்கா? ஈஸியாக பேசலாமா இதை வச்சு நம்ம? இப்போ நான் வந்து சொல்லுங்க. நான் போய்கொண்டிருக்கும் பொழுது, எங்க போற? நான் பாடசாலைக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது. சொல்லுங்க. நான் பாடசாலைக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது எப்படி சொல்ற? வெரி குட், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். எப்படி சொல்ல முடியாது? while I am going. என்ன? கோட நான் ஏஞ்சி போடுறேன். while I am going, நான் போய்கொண்டிருக்கும் பொழுது. எங்க போய்கொண்டிருக்கும் போது? பாடசாலைக்கு, to school. பாருங்க, while I am going to school, நான் பாடசாலைக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு? உன்னுடைய நண்பன் பாடசாலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறான். உன்னுடைய நண்பன். அப்ப your friend is coming. பாருங்க, அதையும் பாருங்க. ஏன்னா பிரசன்ட் கண்டினியூஸா ரெண்டு பேரும் பாருங்க. நான் பாடசாலை போய்கொண்டிருக்கும் பொழுது, அது பாருங்க அந்த ஒரு தொடர் காலத்தை தான் சுட்டி காட்டுறது. அடுத்து வந்து உன்னுடைய நண்பன் வந்து கொண்டிருக்கிறான் என்பதை கண்டினியூஸ் டென்ஸ் தான் சுட்டி காட்டுறோம். your friend is coming. எங்கேருந்து வந்து கொண்டிருக்க? from school. ஸ்கூல்ல இருந்து. அப்ப பாருங்க, while I am going to school, நான் பாடசாலைக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது your friend is coming from school. உன் நண்பன் பாடசாலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறான் சொல்றோம். while I am going to school, நான் பாடசாலைக்கு போய்கொண்டிருக்கும் போது your friend is coming from school. உன்னுடைய நண்பன் ஸ்கூல்ல இருந்து வந்து கொண்டிருக்கின்றான். கிளியரா? ஓகே. இப்போ இன்னொரு சென்டென்ஸ் நான் சொல்றேன். நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி சொல்லுங்க அப்போ? நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது while I am working, நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது. எங்க? in a hotel. in a hotel என்றா ஒரு ஹோட்டலில். while I am working in a hotel, நான் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செஞ்சாங்க? அவன் படிப்பித்தான். நான் அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அவன் படிப்பித்தான். என்ன சொல்றேன்? he taught. teacher past taught. சொல்லுங்கடா. அப்ப பாருங்க, he taught.
அவன் படிப்பித்தான். கிளியரா? இல்லாட்டி இதை எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்ல? நான் என்ன ஹோட்டல்ல வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன ஒரு கம்பெனியில வேலை செய்து கொண்டிருந்தான். எப்படி சொல்ற? He is working in a company. பாருங்க சொல்ல. While I am working in a hotel, நான் ஹோட்டல்ல வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, நான் ஹோட்டல்ல வேலை செய்து கொண்டிருக்கக்குள்ள, he is working in a company, அவன் ஒரு கம்பெனியில வேலை செய்து கொண்டிருந்தான். ஏன்? நான் படிக்கல, ஹோட்டல்ல வேலை செய்கிறேன். என்னுடைய நண்பன் படித்தா கம்பெனியில் வேலை செய்கிறேன். கிளியரா? ஈஸியாக்கா? நான் டிவி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, சொல்லுங்க அவங்க எப்படி சொல்லுங்க. நான் டிவி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, while I am watching, என்ன? while I am watching, நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். while I am watching TV, while I am watching TV, while I am watching TV, நான் டிவி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன? நான் டிவி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மகன் விளையாடி கொண்டிருந்தான். என்னுடைய மகன் விளையாடி கொண்டிருந்தான். எப்படி சொல்ற? my son என்பது உண்மைதான். அவன் என்ன ஒரு my son is playing. பாருங்க, இவர் வந்து புள்ளைய கணக்கெடுக்கல, புள்ள வந்து இப்போ கணக்கெடுமா டிவி பார்த்து நிற்காது, அவர் புள்ள படிக்காம விளையாடி கொண்டு நிற்கி. அப்போ while I am watching TV, my son is playing. நான் டிவி பார்த்து கொண்டிருக்க கூட என்னுடைய மகன் விளையாடி கொண்டிருந்தான். கிளியரா பிள்ளைகள்? இன்னைக்கு நம்ம படித்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் உங்களோட பயிற்சி கோப்பியில் கட்டாயம் எழுதுங்க. எழுத உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு கொண்டு வாங்க. ஈஸியாக உங்களாலேயும் ஆங்கிலம் பேச முடியும் என்பது 100% நான் அறிந்த உண்மை. கட்டாயம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் இந்த மோட்டிவேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மோட்டிவேட் பண்ண தான் அந்த வீடியோ நாங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ஓகே, நான் உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்குறேன். அந்த 2 கேள்விக்கான ஆன்சரை பண்ணி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால் கேட்டுக்கொள்ளுங்க. முதலாவது கேள்வி வந்து, என்னுடைய நண்பன் படித்து கொண்டிருக்கும் பொழுது நான் தூங்கிட்டேன். என்னுடைய நண்பன் படித்து கொண்டிருக்கும் பொழுது நான் தூங்கிட்டேன். முதல் கேள்வி. என்னுடைய நண்பன் படித்து கொண்டிருக்கும் பொழுது நான் தூங்கிட்டேன். இரண்டாவது கேள்வி வந்து, நான் புத்தகம் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அவள் இந்த பிளான்ட் என்ன பூக்கண்டு அல்லது தாவரத்துக்கு தண்ணி அடித்து கொண்டிருந்தாள். கிளியர்? தண்ணி அடிக்கிறது என்ன சில வாட்டரிங். கிளியரா? வாட்டரிங் தண்ணி அடிக்க, இந்த தண்ணி அடிக்கிறது இல்லை, வாட்டரிங். கிளியரா? அப்போ அவள் தண்ணி அடித்து கொண்டு இருந்தாள். கிளியரா பிள்ளைகள்? இந்த 2 கேள்வியும் கட்டாயம் செஞ்சு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து நிறைவாக விளங்கிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசான் முர்ஷாத். ஓகே, பாய்.